जाताय वै नमो नमः भवे भवेनाति भवे भवत्वमा भवो पंकज शंख पद्म निधिभिः युक्तां सदा शक्तिभिः अस्मिन्ने वत्से गोमाता महालक्ष्मी सहिताय त्र्यत्रिंशते कोटि देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि महालक्ष्मी देवताभ्यो नमो नमः समर्पयामि।
கோவிலுக்குள்ள வந்து கோயில் பிரதட்சணமா வாங்க. அப்படியே எல்லாரும் தெப்ப குளத்துக்கிட்ட சுற்றி பாருங்க. அப்படி பாருங்க. மாடு போனாதான் இருக்கிறதே வேலையா சத்திரிய வேலை வாங்க. சத்துரு வேலை வாங்க பிறக்க மாட்டோம்ல. அவங்களுக்கு இருக்கும் பசு மாடு முன்னூறு போர்வை பேசுறேன் வரணும் தான் பேசுறேன். அடுத்து கூப்பிட மாட்டேன். கண்டுபிடிக்கிட்டு வர மாதிரி இங்கிட்டு வரலாம். கண்டுபிடிக்கிறோம். குதிரை குதிரை கொண்டு வருவாங்க. யாருக்குங்க குதிரையை வந்துட்டோம். ஓம் ஆதார சக்தியே நமः. தர்மஞான வைராக்கிய சந்தோஷபத்தே ஓம் अश्वदेवाय नमः. अश्वदेवादिपदे कुबेरासनाय नमः. कुबेरमूर्ते नमः. कुबेरं मनिषासीनं सकर्वं गर्वविग्रहं स्वर्णच्छायाङ्गदात्रेक्तरासापतिस्मरेत्. ओम कुबेराय नमः. समस्तोपचारान् समर्पयामि. ओम दशांगम कुंकुलम धूपम सुगंधम सुमनोहरम आग्नेयम सर्वदेवानां धूपोयम प्रतिगृह्यताम्. ओम यो वेदाहं ब्रह्मणो वेदाम् अमरेणामृताम्बुरिं तस्मै ब्रह्मज ब्रह्माज आयुर्कीर्तिं प्रजान्दनो. सर्वस्याद्ये सर्वसिद्ध्ये सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. வாங்கிக்க அம்பி கையில் வாங்கிக்க அப்புறம் கொண்டு தனியாக கொடுத்துருக்கேன்.
பின்னாடி கொடுத்துருங்க வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சாப்பிடலாம் அதுக்குள்ளே வாழைப்பழம் சாப்பிடுமா சொல்லுங்க அப்படியே கோயில அடுத்து யார் ஒட்டகம் பிடிக்கிறாங்க சொல்லுங்க வேணாம் மாடை பிடிச்சிருக்கீங்களா சொல்லுங்க அடிமட்டம் அந்த தரமட்டம் அப்படி இருக்கு இருக்கக்கூடிய இப்போ தரமட்டம் அப்படி இருக்குது ஆமாம் 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 தள்ளி அப்படியே கூட்டிட்டு வந்துடலாம் டான்ஸ் ஆடுறதுல இருக்கு அதே ஸ்டெப் போடுதில்ல போங்கண்ணா அண்ணா கொஞ்சம் வழி விட்டுங்கண்ணா கொஞ்சம் வழி விட்டுங்க அடுத்து பெரிய திருப்பி படிக்கலாம் கொஞ்சம் சைடில் அப்படியே ஹலோ ஓம் ऋषभदेवासनाय नमः ऋषभदेवमूर्ते नमः ऋषभदेवाय नमः रजतगिरिशरीरं वेदपादं मूर्ते तरुणमुदिरशृङ्गम् अग्निवर्णं सुनेत्रं तलमणिकलभूषं किङ्गिणी दामभूषं मरदरविन्द्रूपं मृषेशं ऋषभेश्वराय नमः समत्वोपचारान् समर्पयामि धूपदीपनैवेद्यादिकं दत्त्वा निशाङ्गं गुणं धूपं सुगन्धं सुमनोहरमाग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां धूपमात्रापयामि என்னது சொல்லி கொடுத்துருந்தா அண்ணாச்சி அந்த வீட்டுக்கு மேலே இருந்து ஒரு 6 அடி 3/4 அடி ஓய்க்குவீங்க பேஸ்மெண்ட் மேலே இருக்கு சரியா உயரம் வராது கொஞ்சம் 6 அடிக்கு மேலே வைங்க இல்லை கொஞ்சம் கழிஞ்சு பேசுங்க ओम वेदादौ सरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिरेण से परस महेश्वरः आधारशक्ते नमः ओम वरुणदेवदासनाय नमः वरुणदेवताभ्यो नमः जलदेवताभ्यो नमः वरुणाय नमः नागवासधरमृष्टं रत्नौकद्युतिविग्रहं दशाङ्गधवलं ध्यायेत् वरुणं मकरासनं वरुणदेवताभ्यो नमः समत्वोपचारान् समर्पयामि वाங்கி போடுங்கண்ணா समर्पयामि धूपमाग्रापयामि
धूपमाग्रापयामि मधुराङ्गूलादिकं निवेदयामि भक्तोपचारान् समर्पयामि कालजि सर्वस्याप्ते सर्वसिद्धिर्जे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति நீங்க வாங்கிட்டு கையில வாங்கிட்டு இருக்கேன் ஐயா பெரியவங்கய்யா வாங்க இது நீங்கள் கோபூஜை பண்ணதுக்கு வாங்கிட்டு இது கோபூஜைக்கு உள்ளது பசுமாட்டுக்கு உள்ளது ஐயா இப்படி சுற்றி பிடிச்சிட்டு சுற்றி பிடிச்சிக்கணும் தாம்பரத்தை கூட நீங்கள் வாங்கிட்டு அவர் நீங்கள் சுற்றி பிடிச்சிட்டு வந்தது உள்ளே வந்து அந்த ஹோம சாமான் எடுத்துட்டு வந்துடலாம் சாமிகள் எல்லாருமே அங்கே வாங்க சரி வாங்க எல்லாருமே உள்ள வந்துருங்க சொன்னேன் உடனே எல்லாத்துக்கும் நம்ம பார்வதி பதையே எல்லாருடைய சிவனே போற்றி நாட்டவர்கள் இறைவா போற்றி தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி கேடு அதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற பாரதியினுடைய வரிகளை நினைவு கூர்ந்து மகா கும்பாபிஷேகம் நம்முடைய அன்னை சாரதா தேவி ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள் மகா கும்பாபிஷேக வைபவம் விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் சன்னதியுடைய கும்பாபிஷேகங்களோடு நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கக்கூடிய அற்புதமான சமயம். இந்த தருணத்திலே நம்முடைய தேவக்கோட்டை மண்ணின் மைந்தர், இலக்கிய மேகம், வாழும் வாரியார் என்றெல்லாம்
அனைவராலும் அன்போடு பூர்ணாகுதி இடம் புறப்பாடு கும்பாபிஷேகம் முதலில் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் முதல்ல கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் அன்னை சாரதா தேவி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும். எல்லாமே 10:15 மணிக்குள்ளே நிறைவு செய்து தீபாராதனை செய்து அதைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண சுவாமி ஆராதனையுடைய ஜெபஹோமங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டுகிறோம். அமைதியாக இருந்து நம்முடைய இலக்கிய மன்னா அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவினை கேட்டு என்புறுவோம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் மீண்டும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. பல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் மலரடிச்சம் பல்லவம் அல்லது மற்றொன்றிரேன் பசும்பு பொறுப்பு வெல்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் கொடுத்த சொல் அவமாயின் இன்திரு நாமங்கள் தூக்கிரமே. கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமையில் வாங்கும் கரங்களில் வளைகள் தங்கும் கட்டினுக்கு அரசி பூவின் சரங்கோடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்வத்வா பிரணவாமி முகூர்முகு. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை சாதுக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இல்லாமல்ல மூவருடைய பெருங்கருணையினாலே தேவகோட்டை காரைக்குடி சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய தென் ஜெயராம்பாடி என்று அழைக்கக்கூடிய நம்முடைய இந்த அற்புதமான ஸ்தலத்தில் அருளோடு கூடி இங்கே வீற்றிருக்கக்கூடிய அன்னை சாரதா தேவியாருக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இன்னும் சிறிது நேரத்திலே அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே 1992 இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதே அக்ஷய திருதியை நல்ல நாளிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மீண்டும் அந்த சரித்திர பூர்வமான நிகழ்வு இன்றைக்கு நடக்கிறது. எப்பொழுதும் அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமான நாள். 3 நாட்கள் நாம் நம்முடைய வாங்க தேவடைய சேர்மன் சுந்தர்லேன் வாங்க. அக்ஷய திருதியை ரொம்ப சிறப்பான நாள். அக்ஷய திருதியை, ஆடி பெருக்கு, விஜயதசமி, இந்த 3 நாட்கள் நம்முடைய சமயத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள். அந்த வகையில் அக்ஷய திருதியை திங்கட்கிழமையாகி இன்றைக்கு வந்தது ரொம்ப விசேஷம். அதை விட சிறப்பு ரோகிணி நட்சத்திரமும் அக்ஷய திருதியும் சேர்ந்து வர்றது சிறப்பு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, திங்களும் ரோகிணியும் சேர்ந்திருந்தார் போல அப்படின்னு. அப்படி திங்கட்கிழமை அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்தால் அன்றைக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வந்தால் அன்றைக்கு துர்க்கை வழிபாடு பண்றது அதுவும் ராகு காலத்திலே ரொம்ப விசேஷம். அப்படி நட்சத்திரம் நாள் இவற்றோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த சிறப்பான அந்த தருணத்திலே உட்காருங்க, இங்க இருங்க, இங்க இருங்க, வா இப்படி இருங்க, வாங்க இருங்க. அப்படி அந்த சிறப்பான நல்ல நாளிலே இன்றைக்கு நம்ம கும்பாபிஷேகம் மீண்டும் இங்கே நடைபெறுகிறது. சாரதா தேவியார் ஒரு கருணை தெய்வம், அன்னை மகாலட்சுமியினுடைய சொரூபம். நீங்க அந்த ஆலயத்துக்குள்ள போனீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் ஒரு வாசகம் எழுதி இருக்கும். யார் ராமராக வந்தாரோ, யார் கிருஷ்ணராக வந்தாரோ அவரே ராமகிருஷ்ணர். யார் ராதையாக வந்தாரோ, யார் சீதையாக வந்தாரோ அவரே சாரதா தேவி. அப்படி மகாலட்சுமியே நமக்கு சாரதா தேவியாக அவதாரம் பண்ணினார்கள். இங்க எல்லாம் ராமகிருஷ்ணரை கரைச்சி குடிச்சு அவர்களையே வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மகான்களுக்கு முன்னால நான் ரொம்பவும் அதை பெரிய பிரஸ்தாபம் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற மற்ற மக்களுக்கான இந்த செய்தியாக நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கதான் மகாலட்சுமி அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று நமக்கு
ராமேஸ்வரத்திலே போய் ராமநாத சாமியை பூஜை பண்றாங்க. ராமநாதன் மன்னர் மிக சிறப்பாக 108 தங்க வில்வ இலைகளை கொடுத்து அன்னை சாரதா தேவியரை பூஜை செய்ய சொன்னார்கள். அன்னையார் பூஜை செய்து முடித்து ஒரு கணம் கண்களை மூடி சுவாமியை வழிபாடு பண்றாங்க. அப்படி வழிபாடு பண்ணுகிற பொழுது, நான் அன்றைக்கு பிடித்து வைத்த மாதிரி அப்படியே இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்த செகண்ட் கொஞ்சம் மற்றவர்கள் சுதாரித்து கொண்டு, என்னம்மா அப்படின்னா அவங்க மாத்திட்டாங்க. ஏன்னா மகான்கள் அதுக்கு மேல அந்த செய்தியை சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு வாசகம் உறுதிப்பட்டு இருக்கிறது, நான் தான் மகாலட்சுமி. அதுக்கு மற்றொரு மிகப்பெரிய உதாரணம், சுவாமி விவேகானந்த மகாராஜ் அவர்கள் முதலாக ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்குவதற்கு அன்னை சாரதா தேவியார் இடத்திலே தான் போய், நான் இந்த மாதிரி நம்ம இயக்கம் தொடங்கணும், நீங்கள் தான் அதை ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வைக்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த கணம் அன்னையார் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட தன்னிடத்திலே இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து சுவாமிஜி அவர்களை கொடுத்து, இது சிறப்பாக வளரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்திற்கான ஒரு விதை அன்னை சாரதா தேவியார் கொடுத்த அந்த நாணயம். அத்தகைய மிக சிறந்த அந்த மகாலட்சுமியினுடைய திருக்கரங்கள். நான் சமீபத்திலே ஜாம்பியா என்கின்ற நாட்டிற்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். அது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு. அந்த நாட்டிலே அங்கே ஒரு ஜாம்பியாவில் ராமகிருஷ்ண மடம், அங்கே ஒரு சாது இருக்கிறார். அப்படி உலகத்திலே எல்லா இடங்களிலும் நம்முடைய ராமகிருஷ்ண மடம் இன்றைக்கு விரிந்து வளர்ந்ததற்கான அடிப்படையான காரணம் அன்னை சாரதா தேவியார் அன்றைக்கு நம்முடைய சாமிஜி மகாராஜ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஒற்றை நாணயம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், சாட்சாத் மகாலட்சுமியை நாம் அக்ஷய திருப்தி அன்றைக்கு பூஜை பண்ணணும். அதுதான் இன்றைய பூஜைக்குள்ள வழிபாட்டு முறை. இன்றைக்கு நாம் அன்னை சாரதா தேவியாரை இங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே கும்பாபிஷேகம் நடத்துவதும், அதுவும் இன்றைய நாளை இயல்பாகவே அன்னையார் தேர்ந்தெடுத்து நமக்கு மீண்டும் வழங்கி இருப்பது என்பதும், சுவாமிஜி ஆத்மானந்த மகாராஜ் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். இந்த இடத்துல இது டீம்டு யூனிவர்சிட்டியாக வர வேண்டும் என்று ஒரு கனவு. நான் இந்த செய்தியை சொல்வதற்கு ஒரு செய்தியை பதிவு செய்வதற்கு அதுக்கு போகிறேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே குஜராத்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சுவாமி நாராயணா கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அந்த சுவாமி அவர்கள் நம்முடைய அபுதாபியில போய் இறங்குகிறார்கள். அவரை சார்ந்த பக்தர்கள் எல்லாம் அவரை அழைக்க வருகிறார்கள். அந்த இடத்துல இறங்கி அந்த மண்ணை தொட்டு வணங்கி சுவாமி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சுவாமி நாராயணா குழுவை சார்ந்தவர்கள், இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமையும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் பயம். ஏன்னால் அந்த ஊர்ல ஒரு கையில சாமி படம் வச்சிருந்தா கூட உள்ள தூக்கி போயிடும். நம்ம வழிபாடு பண்ண முடியாத இடம் அது. ஆனால் அவர் சொன்ன அந்த சத்தியமான வார்த்தை 25 ஆண்டுகள் கழித்து அங்கே அபுதாபியில அந்த மன்னர்களே வந்து ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சாதுவினுடைய வார்த்தை பலிக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி சுவாமிஜி ஆத்மானந்த மகாராஜ் அவர்கள் இந்த இடத்துல, இந்த அன்னையார் இடத்துல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிரீதி அவர்களுக்கு. அவர்கள் சொன்ன வார்த்தை, இது டீம்டு யூனிவர்சிட்டியாக மலரும். எப்படி சுவாமிஜி அந்த நாராயணா கோவில் அமையும் என்ற அந்த சுவாமி சொன்னது இன்றைக்கு பலித்திருக்கிறதோ, அதே போல இங்க இருந்து மிகப்பெரிய சேவை செய்த நம்முடைய சிவஞான பிரியாம்பா இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக அற்புதமாக சேவை செய்து கொண்டு அந்த 2 பேரும் இங்கே அன்னையாருடைய அருளை மட்டுமே நம்பி இங்கே இருக்கிறார். அவர்களுடைய சேவை, அவர்களுடைய தொண்டு, அவர்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் எல்லாம் அன்னையார் வந்து ராமகிருஷ்ண பிரியாம்பாவுக்கும் சாதேஸ்வரி பிரியாம்பாவுக்கும் அத்தகைய ஒரு சக்தியை கொடுத்து இந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய மன உறுதி, அன்னையாருடைய ஒரு மிக அற்புதமான அருள். அத்தகைய ஒரு அருளார்ந்த பராசக்தி அங்கே இருக்கிறாள். அம்மா சொல்றது என்னன்னா, நல்லவர்களுக்கும் நான் தாய், கெட்டவர்களுக்கும் நானே தாய். இப்படி யாரால சொல்ல முடியும்? ஒரு அம்மாவால மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு அம்மா பெற்றிருக்கிறாங்க 4 பேர். ஒரு பையன் நல்லா வரல, ஒரு பையன் கலெக்டரா இருக்கான், ஒரு பையன் ரொம்ப சுமாரா இருக்கான். ஆனா அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். அம்ஜத் என்ற அந்த இஸ்லாமிய சிறுவனை எத்தனை முறை போய் திருடிட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பக்கத்திலேயே உட்காந்து வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு தலையை தடவி விட்டு
ஒரு முறை வேற ஒருத்தர் சாப்பாடு போட சொன்னபோது அவங்க தூக்கி போட்டாங்க, அவங்களுக்கு பொறுக்கல. இனிமே யாரும் சாப்பாடு போடாதீங்க, நானே போடுறேன்னு பக்கத்துல உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு அவன் தலைவை தடவிட்டு, அப்பா இனிமே நீ திருட போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். அவனும் சரின்னு கேட்பான், சாப்பிடுவான். ஆனா வெளியில போனவன் மறுபடியும் போயிடுவான். அவனுடைய இயல்பு. திரும்பி வருவான். அப்ப வந்தாலும் கூட அவன் கோவப்படுறதில்லை, அவன் எதுவுமே சொல்றதே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு காருண்யம், அந்த அளவுக்கு ஒரு பிரியம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பராசக்தியாக அவள் திகழ்கிறாள் என்று சொன்னால் பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை தான். அன்னையார் எல்லாரும் சொன்னதுக்காக போய் கேட்கிறார்கள். எல்லாரும் கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் இல்லையான்னு கேட்கிறாங்களே. சுவாமி சொன்னார், நமக்கு பிறந்தால் 2-3 குழந்தைகள் பிறக்கலாம், ஆனால் உலகம் முழுவதும் உன்னை ஒரு நாள் அம்மா 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 என்று கூப்பிடும். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சக்தியான வார்த்தை. தான் செய்த சோடசி பூஜையை அப்படியே அன்னையாரை வரவழைத்து அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி, அவள் சாட்சாத் பராசக்தியாக இருக்கிறதுனால்தான் அந்த சோடசி பூஜையினுடைய அத்தனை ஆகுதியும் அத்தனை அபிஷேகங்களையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. மனித சரீரத்தினால அது நடக்காது. அத்தகைய பராசக்தி, பரங்கருணை கொண்டவள் இந்த இடத்துல சத்தியமாக வீற்றிருக்கிறாள். யாரெல்லாம் நம்பி வருகிறார்களோ, யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்லி இந்த இடத்துல வந்து அம்மா எனக்கு வேண்டும் என்று மனமுருகி கேட்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அம்மா வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். அவள் இன்னும் தன்னை நிறைய பேர் நாடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ஷய திருதியிலே தான் மீண்டும் மகாலட்சுமியாக இருக்கிறேன், என்னை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், என்னிடத்துல வந்து இருங்கள், நான் உங்களை அணைத்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு அதை நிரூபணம் பண்ணுகிற மாதிரி. எல்லாரும் அக்ஷய திருதி என்னைக்கு தங்கம் வாங்கினா பெருகும் என்று சும்மா ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியை பரப்பி விட்டார். அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன கொடுக்கிறோமோ அது வளரும். நான் கூட விளையாட்டு சொல்றது உண்டு, எல்லாரும் வாங்கி மாமியாருக்கு ஒரு 10 பவுன், நாத்தனாருக்கு ஒரு 10 பவுனை கொடுங்க, சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு. ஆனால் எதை கொடுக்கிறோமோ, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் காலம் போய் பாருங்க எவ்வளவு கடுமையா வெயில் இருக்கு. வெயில் காலத்துல குடை கொடுப்பார்கள், பாதத்துக்கு பாதரட்சை என்ற செருப்பு கொடுப்பார்கள், தயிர் கொடுப்பார்கள், மோர் கொடுப்பார்கள், பானகம் கொடுப்பார்கள், விசிறி கொடுப்பார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல நடந்து போனார்கள். சாப்பிட தயிர் சாதம் கொடுப்பார்கள். இதெல்லாம் அந்த காலத்துக்கு தன்மை. அப்படி அக்ஷய திருதி அன்றைக்கு கொடுக்கணும். சமீபத்தோட ஒரு ஜோக் படிச்சேன். ஒருத்தர் சொல்றாரு, யாரெல்லாம் போனா அக்ஷய திருதி தங்கம் வாங்கி வளர்ந்துருக்கோ,
धनुर्मार्गमिमबन्धनान् मृत्योर्मुक्षे यमामृतात् धारयामि वेदिकायां धूपदीपनैवेद्यादिकं दत्त्वा धूरधिधूर्वधूर्वन्तं धूर्वदयोस्मान् धूर्वधिदं धूर्वजं वदं धूर्वामः नारायणि नमोस्तुते शारदादेव्यै नमो नमः कर्पूरदीपं दर्शयामि ॐ भवाय देवाय सर्वस्य पत्नी नमः सर्वाय देवाय नमः सर्वस्य देवस्य पत्नी नमः ईशानाय देवाय ईशानस्य देवस्य पत्नी नमः पशुपते देवाय नमः पशुपतो देवस्य पत्नी नमः रुद्राय देवाय नमः रुद्रस्य देवस्य पत्नी नमः रुद्राय देवाय नमः रुद्रस्य देवस्य पत्नी नमः भीमाय देवाय नमः भीमस्य देवस्य पत्नी नमः देवाय नमः देवस्य पत्नी नमः महेश्वराय नमः शारदादेव्यै नमो नमः नानाविधपरिमलपत्रपुष्पार्चनं समर्पयामि पूगीफलसमायुक्तं नागवल्लीदलेरिदं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् कुसुमान् भवति पुष्पं पुष्पवान् प्रजावान् कुसुमान् भवति एवं वेद योपामायथनं वेद आनन्दवान् भवति मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि अग्निवीळे पुरोहितं यज्ञस्य देवमृद्विजं होदारं रत्नधातमं हरिः ओम् विषेत्वोर्जेत्वा भाजपस्थो भाजपस्थदेवो वत्सविदा प्रार्पयतु श्रेष्ठतमाजकर्मणे हरिः ओम् आजागि भीतजे गृणानो अभ्यदातजे राजस्य बर्हिषि हरिः ओम् हरिः ओम् देवीरभिष्टजापो भवन्तु पीतजे विश्रमन्तुना हरिः ओम् आद्यं वरुणमेधानं बरुहोदं पुरस्कृतं मेघाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं धनादनम् மங்கஜத்தரசி படவர் கோன்பாவை பரிபடை கை மட மாடி பங்கஜச்செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவைய பொங்கல் பூர்வன் நாயகன் நாள் வேதமும் பொருளும் அருளி அஞ்சயக்கல்வி அன்னொடும் அமுத ஆலவாயவரும் இதுவே ஆலவாயவரும் வேத நெறிதழைத்து ஓங்க மிகு செய்வத்துறை உணங்க போத பரம்பரை ஒளிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவலவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலதலைக் கொண்டு இருத்தொண்டு பரவுவாம் கருங்குழல் அமைந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குணனாடும் பொங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் கரங்களில் வளைகள் தாங்கும் கரங்களில் வளைகள் தங்கும் கற்பினுக்கு அரசி போகும் சரங்கொடி காமத்தி விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போகிறவங்க எல்லாருமே விநாயகர் கோயிலுக்கு போகலாம். அங்கே போய் கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு விநாயகர் ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி இருங்க.
நடக்க முடியாதவங்க இங்கே இருந்துக்கலாம், இங்கே இருந்து பிரார்த்தனை பண்ணிங்க. முன்னாடி போகிறவங்க புறப்படலாம். சாதுக்கள் எல்லாருமே கலசத்தோடு எல்லாரும் புறப்படலாம். அப்படி இருந்தோம் மேலதாளத்தோடு போவோம். சாதுக்கள் எல்லாரும் இங்கே இருந்தோம் நம்ம மேலதாளத்தோட கலசத்தோடு புறப்பட்டு போகணும். முன்னாடி கும்பாபிஷேகம் பார்க்க போகிறவங்க நீங்கள் பக்தர்கள் டிவோட்டிஸ் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் புறப்படலாம். ஹலோ, கொடை கொடை எடுத்துக்கோங்க. நாளையா அறந்தது சாரதா அம்பிகை மலரிகளை போற்றி போற்றி.
तीर्थानां एकदन्त उपास्महे गं गणपतये नमः आवाहनं क्रिया सत्यवदनावाच्य स्थापिन्या रामदेवन सिद्धार्थे सन्निधान्या स्वागतं महागणेशोक्तमुदात्य स्वामिनादा यावत् அந்த துண்டு எடுங்களா வரும்போது லேடி காலத்தில் விட்டுறான் கும்பல் எங்கள் காலத்தில் கையை விட்டு வீட்டுக்கே தெரியாது தெரியாது. स्वाहा कवचाय स्वाहा नारीगणपत्यं कदलीफलदां फलं दत्वामि नैवेद्यं निवेदयामि रसगलानि பார்வதி மதஜே ஹர மகாதேவ மூர்த்தி எல்லா பெரிவா மூர்த்தி அகந்தரே சாரதாம்பிகை மலரடிகள் போற்றி போற்றி அறந்தரு சாரதாம்பிகை மலரடிகள் போற்றி போற்றி அறந்தரு சாரதாம்பிகை மலரடிகள் போற்றி போற்றி விஸ்வநாதன்
காத்தவருக்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை சாரதா தேவியினுடைய அருள் கருணையினாலே மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் அழிவோடும் நேற்றைய தினம் மாலை யாகசாலை மிக அருமையாக யாகசாலையில் இருந்து கலசங்கள் இப்பொழுது அன்னை சாரதா தேவியுடைய சன்னிதானத்திற்கும் மேலே கோபுர கலசத்திற்கும் அருகிலே இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிகளுடைய பரிவார மூர்த்திக்குமாக சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி வட்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறுவிழா பழிப்பின்மை மாசர தொடங்கச் செய்யும் அண்டமா நெடியோர் தேவி அலைக்கடல் அரசன் பெண்ணே அதி துயில் கொள்ளும் காலை அடியவன் படுத்துகின்றேன் என்று மிக அற்புதமாக அக்ஷய திருதியை புனித நல்ல நாளிலே நாம் சொந்த பிரார்த்தனையோடும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வாழ்ந்த வளர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும் சிறப்பாக மிக அற்புதமாக அருமையாக நடைபெறும் அதுபோல் இங்கே வருகின்ற அத்தனையே அன்னதானத்தை இட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான இடம். நம்முடைய ஆத்மானந்த சுவாமிகள் அன்னதானம் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த திருமூல அற்புதமான நாட்கள் என்று மக்கள் சொல்வார்கள்.
பார்க்கும் பொழுது இருக்கிறோம் என்று சொன்னால் இலக்கிய சொல்லும்போது எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். சிவ சிவ என்கிற தீவினையாளர் என்று சொல்வார்கள். சிவமயமாக இருக்கின்ற காட்சி பொருளாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த தென் ஜெயராம்பாடி என்று சொல்லக்கூடிய அமராவதியினுடைய அழகான தோற்றம். மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறோம். வாழ விடமாட்டார், வந்தவருக்கெல்லாம் வாழ வழிவழிக்கும் அற்புத தெய்வம் நம்முடைய சாரதா தேவி. அவருடைய கருணை இப்பொழுது நம்முடைய தமிழ் தொண்டர்களுடைய ஆருடை கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சொலையில் வைத்த நீதியார் நீதியுள்ளார் தாரோடு என்ன மைக் வேலை செய்யல ரைட் டேபிள் இவ்வளோ தூரம் ரைட் எடுக்க ப்ளூடூத் பிடிக்காது. கிடைக்குது ரேஞ்சு கிடைக்கும் பரவாயில்ல. ஆரம்பிச்சிடுமா? ஆரம்பிங்க. ஆதார सहस्रशीर्षः पुरुषः दासनाय नमः सहस्राक्षसहस्रपादे भूमिं विश्वतोऽग्रा अत्यदिष्टप्रधां पुरुषदेवेदसुन्दरं देवभूयं यदनेनाविरोहति एतावानस्य महिमा ध्यायादिश्य पूरुषः दोहस्य विश्वभूतानि पादस्यामृतन्ति पादोर्ध्वौ दैपुरुषः पुरुषेण हविषा सप्तास्यासन् परिदयः स्वागत महाशारदा देवी स्वामी यदि भावेन जीवेश्वरी शनिर्भव
सूर्यो जायत वायुरजायतन्तरिक्षं दीर्घोऽप्यौ समवर्तत भूमिर्दिशस्रोत्रात् अकल्पयन्नेहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसत्वारे रूपाणि चित्यधीराः रामाणि कृत्वा विवदं यथास्ते विद्वान् प्रतिसर्वतः एवं विद्वान् विद्यते पूर्वे साध्या सन्ति देवाः सम्भूतः पृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्धताति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे महानदम् आदित्यवर्णं तमसः परस्तात् एवं विद्वानमदैव भवति नान्यः पन्था विद्यते जनाय गर्भे अन्तः विराजमानो बहुधा विजायते परिजानन्ति योनिम् मरीचीना पदमिच्छन्ति वेदतः देवेभ्यः आदपति यो देवानां पुरोहितः यो देवेभ्यो जातः नमोर्चाय ब्राह्मणं ब्राह्मन् जनयन्तः अग्रे अश्विनौ இந்த பக்கம் ஆள் இல்லை இங்கே வந்து கோபுரத்தின் மேலே கோபுர கலசத்தின் மேலே இருக்கக்கூடிய காட்சி கட்டப்பட்டிருக்கிறோம். இங்கே சிறப்பாக அவங்களும் மறைக்காம போட்டோகிராஃபர் கொஞ்சம் கீழே இறங்கி எடுங்க. சரி நாங்கள் பதில் பேசாதே, பதிலே பேசப்படாது, சில நேரம் மௌனமாக இருக்கணும். கருடாழ்வார் மிக அருமையாக வட்டமிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் உட்கார முடியுமான்னு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சொன்னதுக்காண்டி தருணம் இதற்கு நம்முடைய கொடியை காட்சி கொண்டு அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிகண்ட சிவன் அவர்கள் கும்பாபிஷேகம் மிக அருமையாக நடைபெற இருக்கிறது. எல்லோரும் அன்னை சாரதா வாழ்க வாழ்க வாழ்க. प्रपद्यामि दत्यो जाताय वै नमो नमः भवे भवेनाति भवे भवस्वमा भवोद्भवाय नमः इमां जनताकुं सङ्गृह्णानीति द्वादशमासा संवत्सरः मौञ्जी भवति ऊर्ध्वमेवावरुन्धे जय जगदम्बिके கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், தீப தரிசனம் பாவ விமோசனம் என்று வாழ்வு வளர்ந்தவர்கள் அடிக்கடி தெரிவிப்பாங்க. அந்த வகையில் மிக சிறப்பாக முன்பகுதியில் இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஷெட்டின் மேலே இருக்கக்கூடிய கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. மேலே கும்பாபிஷேகம் ஸ்தூபியில் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற இருக்கிறது. மேலே நிற்கக்கூடிய அன்பர்கள் அன்பு கூர்ந்து கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா சுற்றி ஒரு இடத்துல இருந்தால் கீழே அந்த யாருக்கும் தரிசனம் தெரியல. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மேலே இருக்கிறவங்க கட்டாயம்னா கட்டாயம்னா தயவு செஞ்சு
பாருங்க கீழே இருக்கும்போது கலசம் தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறது அந்த பக்கத்தில் இருக்க படியில் இருந்து எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். கொஞ்சம் அவர் இந்த பகுதியில் இருக்க யாருக்குமே தெரியல, தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் அசையவே இல்லை, ஃபோட்டோ மாதிரியே இருக்கார் அவர். ரொம்ப சிறப்பாக மிக அருமையாக கொஞ்சம் உட்கார்ந்துடுங்க. தீப ஆராதனை நடைபெற இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மிக சீரோடும் சிறப்போடுமாக திருக்குற நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய அற்புதமான மகா கும்பாபிஷேகமானது அற்புதமாக மேலே விமான அரசிலே ஸ்தூபியிலே நடைபெற்று இதோ மிக சிறப்பாக அன்னை சாரதா தேவியாருக்கு உள்ளே கருவறையிலே இன்றைய தினம் அபிஷேகம் சிறப்பாக முதல் முறையாக நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் அம்பாளுக்கு இங்கே பள்ளிக்குச்சிலிருந்து அபிஷேகம் சிறப்பு சிறப்பான Thank you.
பார்த்து பார்த்து கொஞ்சம் தள்ளி இருங்கம்மா. வழியில காலை வச்சுட்டு இருக்காதீங்க. தள்ளி உட்காந்து Thank you.